எல்லோருக்கும் வணக்கம். நிறைய காலத்துக்கு பிறகு கனகாலத்துக்கு பிறகு நான் உங்களுக்கு லைவில் அதாவது வீடியோ இன்றைய போடுறேன். உண்மையிலேயே நிறைய உறவுகள் நிறைய பேர் என்னை கேட்டிருந்தீங்கள், ஏன் இப்போ வீடியோ போடுறதில்லை, ஏன் உங்களோட ஒர்க்கின் ப்ரோக்ரஸ் என்ன என்று சொல்லியெல்லாம் கேட்டிருந்தீங்கள். கொஞ்சம் பிஸி. புதிதாக வீடுகள் கட்டியிருந்தோம், அதாவது ஃப்ளாட்ஸ் 6 ஃப்ளாட்ஸ், இன்னொன்று ஷாப்பை கன்வெர்ட் பண்ணி காட்டியிருந்திருப்பேன். அதை பற்றின ஒரு அப்டேட் தான் இன்றைக்கு. அதை எப்படி முடிச்சிருக்கிறோம், என்ன மாதிரி இருக்குன்றது சொல்லி நீங்களும் என்னோட சேர்ந்து பார்க்க போகிறீங்க. லண்டனில் இருந்து எங்களுடைய இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 190 மைல்ஸ் தூரம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸுக்கு கிட்ட 3.5 ஹவர்ஸுக்கு கிட்ட நாங்கள் அங்கே போக வேணும். இப்போ விடிய வெள்ளனை நாங்கள் காலம் வெள்ளனை அங்கே தான் போய் கொண்டிருக்கிறோம். நார்விச்சுக்கு போயிட்டு நான் அங்கிருந்து உங்களுக்கு அங்கே நாங்கள் செய்த ப்ராஜெக்டின் ஃபினிஷிங் லுக் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, என்னென்ன டீட்டெயில் இதுன்றதை நான் 2-3 நாள் தொகுப்பாக போடுவேன். பட் ஆனால் இப்போதைக்கு நான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் லுக்கை உங்களுக்கு நான் அதில் காட்டுறேன். பாருங்கள். என்னுடைய மற்றது உங்களுடைய சப்போர்ட் ஆதரவு எல்லாத்துக்குமே மிக்க 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 நன்றி. வாங்கோ நார்விச்சில் போய் அங்கிருந்து பேசுவோம், அங்கிருந்து இதுகளை பார்த்து கொண்டு பேசுவோம். உங்களுடைய கருத்துக்களை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலி உறவுகளை நோவிச்சு வந்தாச்சு. எனக்கு பின்னால் இருக்கிறதான் அந்த பில்டிங். இது முந்தி கடையாக இருந்தது. அதை நாங்கள் டிமாலிஷ் பண்ணிவிட்டு 6 ஃப்ளாட்ஸ், இண்டிவிஜுவல் ஃப்ளாட்ஸ் பார்த்திங்கன்றது 1 2 3 4 5 6 அங்கே இருக்குது. இதை எப்படி இருக்குது, இது முடித்தா பிறகு இது எப்படி இருக்குது என்றதை நான் காட்ட போகிறேன். அதை பார்த்திங்கன்னு சொன்னால் இது தெரியும். இப்போ இது லண்டனில் இருந்து நான் சொன்னேன் ஏற்கனவே, லண்டனில் இருந்து இங்கே நின்று இதை செய்து முடித்த நாங்கள் மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட். எங்களுடைய பேனருக்கு கீழே பார்த்திங்கன்னு சொன்ன தெரியும், எஸ்பி கன்சல்டன்சி எங்களுடைய பேனர். நாங்கள் புதிதாக வீடு, நியூ பில்டிங், நியூ ஃப்ளாட்ஸ், நியூ ஹவுஸ், லாஃப்ட் கன்வர்ஷன், எக்ஸ்டென்ஷன் எல்லாமே சேர்ந்தாங்க. ஸோ இதைத்தான் இது நீங்கள் எப்படி நாங்கள் இந்த ஃபினிஷிங் எப்படி முடிச்சிருக்கிறோம், இந்த ஃபினிஷிங் லுக் அப்படி இருக்குது என்றதை நான் ஒவ்வொரு ஃப்ளாட்ஸாக காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. லெட்ஸ் கோ இன்சைட் நவ். முதலாவது ஃப்ளாட்ஸ். ரைட், இது பாருங்கள் அப்படிக்கு என்ட்ரன்ஸ். இன்னும் கொஞ்சம் வேலையில் நடந்து கொண்டிருக்கு, முடிக்கிற இன்னொரு சின்ன இதுகள். இதுக்குள்ள கீழே வந்தீங்கன்னு சொன்னால் சின்ன அளவான பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கதவு. ஹவ் யூ ஃபீல்? லைட்டில் போடுவோமா? லைட்லாம் போட்டுட்டு தான் எடுக்கணும் போல. நான் எனிவே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது முன்னுக்கு இது லிவிங் ரூம் ஏரியா மாதிரி ஒரு சின்ன அளவான லிவிங் ரூம் ஏரியா. ஓப்பன் கிச்சன் பிளான் ஃபுல்லாக அடிச்சிருக்குது, நல்லா இருக்கும். இது நார்விச்சில் பீச்சுக்கு கிட்ட, அதாவது பீச்சு, ஹாலிடே லொக்கேஷன், அதுகள் எல்லாமே பக்கத்து அருமையாக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 6 ஃப்ளாட்ஸுமே ஒரே வடிவமைப்பு. 3 ஃப்ளாட்ஸ் மேலே, 3 ஃப்ளாட்ஸ் கீழே. இது அந்த ஃப்ளாட்டுக்கு சைட்டால் மேலே படி போகுது. இப்போ அந்த இடத்துல ஒன்றுமே இருக்கையில் நாங்கள் அதில் ஒரு பீமை வச்சு இதுக்குள்ளே ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி செய்திருக்கிறோம். ஏன்னா இது ஏற்கனவே அந்த பிளானில் முதல்ல இல்லை, முதலே இந்த பிளான் இல்லை. நாங்கள் இது செய்கிறாங்க. இதில் பாத்ரூம் கீழே இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது பாத்ரூம்னு சொல்லி. ஃபுல்லாக ஒயிட் ஃபினிஷ், நல்ல பிக் பாத்ரூம். தாராளமாக அந்த முறையில் இது இந்த பாத்ரூம், நியூ பாத்ரூம் செய்திருக்கிறாங்க எங்களுடைய இதுகளில். வெளியே இந்த தரம் பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியுது. இது பாத்ரூம். இது இன்னொரு ரூம், இது பெரிய ரூம், மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லுவேன். பாருங்கள், ஃப்ளோரிங் கிரேயில் கொடுத்துருக்கோம். சாலிட் ஃப்ளோ, அண்டர் ஃப்ளோ ஹீட்டிங் கீழே போட்டிருக்குது. இது அவங்களோட ஃப்ளாட்ஸுக்கு பின்பக்கம் பின்னால் பெரிய போல் கட்டி இருக்குது. இது பின்பக்கம் தனித்தனி ஃப்ளாட்டுகளில் அங்கால இது 2 சொல்லி டிவைட் பண்ணி விட்டுருக்கிறோம். இன்னும் அந்த ஃபென்ஸ் வேலைகள் இன்னும் முடிக்க இருக்குது. கடைசி லாஸ்ட்
ஃபைனல் டச்சுன்னு சொல்லலாம். க்ளீன் பண்ணி இதில் முடிக்கிறதான் வேலை. அதுக்கு முன்னே ஒருக்கா காட்டுவோம். உறவுகள் எல்லோரும் கனவே கேட்டிருந்தேன். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதுக்குள்ள இதாக இன்னொரு ரூம் நல்லா இருக்கும். ஹாலிடே டெஸ்டினேஷன் பக்கத்தை வந்து நீங்கள் நேரடியாக இங்கே ஒரு இடத்துல எடுத்து நின்று முதல் நாளே எடுத்து நின்று போகக்கூடிய மாதிரியான ஒரு லொக்கேஷன் நார்விச். உண்மையிலே சூப்பர். லண்டனில் இருக்கிறவங்களுக்கு இது கூடுதலாக தெரிஞ்சிருக்கு, மற்றவைக்கு அறிந்திருப்பீர்கள். இதுதான் இது வந்து ஒரு ஃப்ளாட்ஸ். இதே மாதிரி தான் 6 ஃப்ளாட்ஸும் இதே மாதிரி தான் 6 ஃப்ளாட்ஸும் இருக்க போகுது. நான் மற்ற 5 ஃப்ளாட்டும் நான் காட்டுறேன். அதனால் இது வந்து ஒரு மிக 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 பெரிய ஒரு சேலஞ்சான ஒரு ஒர்க். கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக டிமோலிஷ் பண்ணி நியூ ஃப்ளாட்ஸாக கொண்டு வந்தது. இந்த ஃப்ளாட் இந்த ஃப்ளாட்ஸ் பிடிச்சிருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ஃப்ளாட்டுக்கு போவோம் வாங்க. அப்படியே உங்களுடைய நடந்து போய் கொண்டு இருக்க போகிறேன். எந்த அளவுக்கு நடக்குது, எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓய், இது வழியில் கேஸ் மீட்டர்லாம் வழியில் போட்டு இது இருக்குது. இது மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே ஸ்டெப்ஸில் மேலே போக வேணும். ஷுகர் கலட்டுவோம் என்ன மேலே போகிறது அப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வியூவை பற்றி இதை பற்றி சொல்லுங்கள். லைட்டிங் ஒர்க் வேறு லெவலில் இருக்கும், நடந்து கொண்டிருக்கு. இது கிச்சன் அகெயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியுது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. கிச்சன் அளவான கிச்சன். இட்ஸ் நாட் டூ பிக், நாட் டூ ஸ்மால். பாருங்கள் எப்படி இது இன்னொரு ரூம். லைட் தேவையில்லை, பட் இன்னும் லைட்டு போட்டு இது அதே மாதிரி விழுது. பார்த்தீங்களா எப்படி இருக்குது என்றதை சொல்லுங்கள். பாருங்கள் லைட்டிங், ஃபுல் லைட்டிங். பகலில் வந்து ஃபுல்லாகவே லைட்டிங். இது மேல் ஃப்ளோர், மேலே அதாவது முதலாவது ஃப்ளைட்டுக்கு மேலே உள்ள ஒரு இது. பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லி. சூப்பராக இருக்கும். எந்த அளவில் இருக்குது. கூடுதலாக இந்த கடையில் பிஸ்னஸ் பிளேஸில் உள்ள ஆட்களும் வந்து அதை செய்கிறதுக்கு யோசிப்பீங்க. சேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன் போட்டு எல்லாமே நாங்கள் செய்வோம். நாங்கள் இது மேல் லைட்டிங், மேலே வேறு நேச்சுரல் லைட்டிங் வரணுமென்றதுக்காக மேல் ஃப்ளாட்ஸ் செய்திருக்கிறோம். இது 2வது ஃப்ளாட்ஸ். பாத்ரூம் இப்போ ஒரு ஸ்டார்டிங், அதாவது வந்து முதலாவது ஒரு லெடர்னு சொல்கிறாங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறாக்கள் ஒரு ஸ்டார்டிங் அவைக்கு வந்து இது ஒரு ஐடியலான ஒரு ப்ராப்பர்ட்டி. என்ன கேட்டிங்கிறது. ஆனால் இதனுடைய முக்கியமான நோக்கம் ஹாலிடே அந்த மாதிரி தான் செய்ய போயிடும் என தெரிஞ்ச வரைக்கும். பட் ஆனால் இதை வாங்கணும்னு சொல்லி சொன்னால் இப்படியான ஒரு ப்ராப்பர்ட்டி ஐடியலாக இருக்கும் என்று தான் நான் நினைக்கின்றேன். ஸ்டார்டிங் லெடர்னு சொல்கிறான். இப்போ எல்லாம் இங்கே வாங்கி செட்டில் ஆகிறேன்னு சொன்னால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சுங்க எல்லாம் ஃபுல்லாக ஒயிட் கிரேயோட ஃபினிஷ் பண்ணி செய்திருக்கு. இது 2வது ஃப்ளாட்ஸ். சின்ன சின்ன வேலைகள் கிடக்குது. அதை முடித்தோடனே இன்னும் மணியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ரைட், இது 2வது ஃப்ளாட்ஸ் பாருங்கள். இது மேலுக்கு ரூஃப் மேலே உள்ள ஆக்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக வேணும் மேல் ஃப்ளாட்டுக்கு. காரணம் இதில் கட்ச்மெண்ட், இதில் மேலே ஏறி போய் மேலுக்குள்ள ரூஃபும் இருக்குது. தாராளமான லைட்டு போட்டிருக்காங்க. எல்லாமே ஒரே கூரையின் கீழே செய்கிறதுக்கு நீங்கள் எங்களை நாடலாம். வேலையின் தரம் ஒவ்வொரு டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா தெரியும். சுவர்கள் இதுகள் ஃபினிஷிங் லுக்குன்னு சொல்லி சொல்கிறார், ரைட் இல்லையா? அந்த ஃபினிஷிங் லுக் வந்து அமைப்பு பாருங்க எப்படி இருக்குன்னு. எந்த பெரிய அளவில் ஃப்ளாட்ஸ். இது முன்னுக்கு டிவியை வச்சு ஒரு இதை போட்டு ஓப்பன் பிளான் கிச்சன். நைஸ், நல்ல லுக்காக இருக்குது இல்லையா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது 2வது ஃப்ளாட்ஸ். இதுதான் நார்விச் ப்ராஜெக்டினுடைய அப்டேட். நார்விச்சில் ஒரு ப்ராஜெக்டினுடைய அப்டேட். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி அன்பு கூறி விடைபெற்று செல்லும் நான் அன்பின் சுமன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.